குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொங்கலுக்கு 2024 பொங்கலுக்கு திரைக்கு வரும் படங்கள் ஒரு பார்வை. இப்போ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா சில படங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த படங்களை பற்றி தான் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஒரு சில படங்கள் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடைய குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ பொங்கலுக்கு திரைக்கு வரும் படங்கள் ஒரு பார்வை. கேப்டன் மில்லர், இது படத்தோட பேருங்க. ஆங்கில படம் கிடையாது, ஒரு தமிழ் திரைப்படம். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. மிகப்பெரிய பொருட்செலவில் பல கோடி ரூபா செலவு பண்ணி இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா தனுஷ். இதுக்கு முன்னாடி அசுரன் பெரிய அளவில் அவருக்கு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் சில படங்கள் தோல்வி அடைஞ்சது. அதுக்கப்புறம் மீண்டும் வந்தார் அவர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பெரிய பொருட்செலவு அருண் மாதேஸ்வரன் இதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்திருக்காரு. ராக்கி, அப்புறம் இன்னொரு படம் எடுத்திருக்காரு. அவர் தான் அந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. பிரியங்கா மோகன் கதாநாயகி டாக்டர் படத்தில் நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் கூட நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் அருண் மாதேஸ்வரன், இன்னொரு பக்கம் தனுஷ் ஒரு புதிய கெட்டப்ல பெரிய இவ்வளவு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கேங்ஸ்டர் மூவி. ஒரு துப்பாக்கி கூட படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ட்ரெய்லர் டீசர்ல பார்த்துருப்பீங்க. அதுதான் இந்த படத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரன் பெரிய பொருட்செலவுல இந்த படத்தை கையாளுறாரு. இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் மத்தியில எதிர்பார்ப்பு இருக்கு. அண்மையில சென்னையில் ஆடியோ லான்ச் நடந்தது. அதுக்கு மக்கள் கூட்டம், அதாவது தனுஷ் அவர்களுடைய ரசிகர்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க. இங்கே சென்னையில் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. இந்த படம் வெற்றி அடையுமா அல்லது தோல்வி அடையுமா அல்லது எப்படி போகுங்கிறது ஜனவரி 12ஆம் தேதி தான் தெரியும். ஏன்னா ஜனவரி 12, 2024 ரிலீஸ் ஆகுது. பொங்கலை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியும் இந்த படத்தோட முழுமையான ரிசல்ட்டு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுமா ஆகாதங்கிறதும் அன்னைக்கு தான் தெரியும். ஜனவரி 12ஆம் தேதி தான் தெரியும். அடுத்து அயலான், சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட படம்னு நினைக்கிறேன். 2016 அந்த நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட படம்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய சிஜி ஒர்க் இருக்கு. இந்த படத்துல கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், விசுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா வேற்று கிரகவாசி இங்கே சென்னைக்கு வர மாதிரியும் அது கூட இவங்க பழகிற மாதிரி தான் டீசரில் இருந்த மாதிரி சீன்ஸ் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படிங்கும்போது அந்த சிஜி ஒர்க்குக்காகவே படம் லேட் ஆச்சு. அப்புறம் இன்னொன்று ஃபினான்ஸ் ப்ராப்ளம். பட தயாரிப்புக்கு பணங்கள் நிறைய தேவைப்பட்டதாகவும் சொன்னாங்க. இந்த படமும் ஜனவரி 12ஆம் தேதி திரைக்கு வரதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் என்ன ஒரு சிக்கல்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளர் கேஜேஆர் கோட்டப்பாடி ராஜேஷ் அவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ஆலம்பனான்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அது டிசம்பரில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தள்ளி போயிடுச்சு. ஏதோ கோர்ட்டு பிரச்சனை, பணம், ஃபினான்ஷியல் பிரச்சனை. அந்த பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணாதான் அயலான் படத்தையும் ஆலம்பனா படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு தீர்ப்பு சொன்னதாக ஒரு தகவல். அப்படிங்கும்போது இந்த படம் ஜனவரி 12ஆம் தேதி திரைக்கு வருமா வராதாங்கிறது ஜனவரி 11ஆம் தேதி தான் தெரிய வரும். மேக்சிமம் திரையரங்குக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொள்வாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா படத்தோட ப்ரொமோஷன்ஸு, ப்ரெஸ் மீட் எல்லாமே போயிட்டு இருக்கிறதுனால இந்த படமும் ஜனவரி 12ஆம் தேதி திட்டமிட்டபடி திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் படம் அயலான் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இந்த சிஜி எல்லாம் இப்படி உலகத்தரம் வாய்ந்ததா இருக்குமா இருக்காதா. படம் சிவகார்த்திகேயன், ஏன்னா மாவீரன் படமும் சரியா போகலாம் அவருக்கு, சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு. இந்த படம் வெற்றியை கொடுக்குமா தோல்வியை கொடுக்குமாங்கிறது அந்த நேரத்துல தான் தெரியும். அப்போ நம்ம குட்டிமா தமிழ் டிவி சேனல்லையும் ரிவ்யூ வரும். ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் 12ஆம் தேதி கண்டிப்பாக ரிவ்யூ வரும். அதுக்கும் ஆதரவு கொடுங்க. அதுக்கப்புறம் மிஷன் 1 அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். ஏஎல் விஜய் அவர்கள் எழுதி அருண் விஜய் நடிக்கிறாங்க. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்.
இப்போ லைக்கா என்ன பிளான் பண்ணாங்கன்னா, லால் சலாம் படத்தை தான் பொங்கலுக்கு கொண்டு வரதா ஒரு பிளான் பண்ணிக்கிறாங்க. அந்த படத்துல சின்ன சின்ன பேஜ் ஒர்க் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தை அவங்களுடைய படத்தை பொங்கலுக்கு நம்ம ஏன் சும்மா இருக்கணும், அந்த கேப்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுமேன்னு சொல்லிட்டு திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. பெரிய அளவில் பப்ளிசிட்டி இல்லை இந்த படத்துக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை இருக்கு இந்த படத்துல, அருண் விஜய் இருக்காரு. இதை மையப்படுத்தி தான் ஏதோ ஒரு கதை இருக்கும் போல தெரியுது. ஏன்னா ஸ்டில்ஸ் பார்த்ததை வச்சு நான் சொல்றேன். இது வெளிநாட்டிலே படமாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் மாதிரி தெரியுது. இந்த படம் வந்து ஜனவரி 12, 2024 வருது. கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆயிருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து பெரிய அளவில் சிக்கல் இருப்பதாக தெரியல. விஷால் அவர்கள் தான் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. சண்டைக்கோழி 2 ரிலீஸ் பண்ணதுக்கு ஜிஎஸ்டி நீங்க செலுத்தாதனால நான் செலுத்தியிருக்கேன், அதனால ஒரு 5 கோடி ரூபாய் சொத்து வரைக்கும் லைக்காவோட சொத்துக்களை முடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேஸ் போட்டிருக்கிறாரு. அதனால எதுவும் பிரச்சனை வருமாங்கிறது தெரியல. இந்த படம் ஜனவரி 12 வரதா அபிஷியலா அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க சப்போஸ் வந்ததுன்னா ரிவ்யூ வரும், பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேரி கிறிஸ்மஸ், கத்ரினா கைப்பும் விஜய் சேதுபதி அவர்களும் நடித்த படம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 12, 2024 வருது. இந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. படம் வந்ததுக்கப்புறம் ரிவ்யூ போகிறேன், பாருங்க. அதுக்கப்புறம் ஹனுமான், இது வந்து பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் ஆகுது. அம்ரிதா ஐயர் கதாநாயகி வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தமிழில் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படமும் ஜனவரி 12, 2024 வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா எனக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை. இது வந்த உடனே உங்களுக்கு நான் ரிவ்யூ போடுறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலில். அந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 படங்களை வந்து அஃபிஷியலாக அறிவிச்சிருக்கிறாங்க. அறிவிக்காமல் இன்னும் சிறிய பட்ஜெட் படங்கள் ஏதாவது 1-2 வரலாம், வராமலும் போகலாம். இந்த அறிவிச்ச படங்கள்லேயே 1-2 படங்களுக்கு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டு படங்கள் வராமல் போகலாம். இது எல்லாமே ஜனவரி 11, 2024 தான் நமக்கு ஒரு சரியான தகவல் வந்து தெரிய வரும். ஏன்னா வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னா வியாழக்கிழமை வரைக்கும் பஞ்சாயத்து நடக்குது சில படங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படங்களும் சில பஞ்சாயத்துல தான் இருக்கு. நான் சொன்ன அந்த 2 படங்கள் அந்த பஞ்சாயத்துலாம் முடிஞ்ச நல்லபடியாக ரிலீஸ் ஆகுமாங்கிறது ஜனவரி 11 தெரியும். ரிலீஸ் ஆன உடனே ரிவ்யூ வரும், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து திரையரங்க உரிமையாளர்கள் சில சலுகைகளை அறிவிச்சாங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்குக்கு வருவாங்க. பார்க்கிங்கே ஃப்ரீ பண்ணலாம், பாப்கார்ன் கூல்ட்ரிங்க்ஸ் ரேட்டை கம்மி பண்ணலாம். மால் தியேட்டர்ஸில் வந்து பார்க்கிங் ரேட்டை குறைச்சாங்கன்னா கூட்டம் கூட்டமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளுக்கு திரையரங்கு டிக்கெட் ரேட்டையுமே கொஞ்சம் கணிசமாக குறைக்கலாம். 190 ரூபா 78 பைசா இருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்களுக்கு 190 ரூபா 78 பைசா ஒரு டிக்கெட்டு. அதை ஒரு 150 ரூபா ஆக்குனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் சிங்கிள் தியேட்டர்ஸும் டிக்கெட் ரேட்டுகளை வந்து 100 ரூபா 120 ரூபாக்குள்ளேயே வச்சுருந்தாங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. திரையரங்கில் பிரம்மாண்டமான படங்களை பார்த்து ரசிப்பாங்க. இதுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கமும் தமிழக அரசும் தலையிட்டு இந்த மாதிரியான சலுகைகளை திரையரங்குகள் அறிவிச்சாங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்குக்கு வருவாங்க. படங்களும் இன்னும் தயாரிப்பாளர் நிறைய படங்கள் எடுப்பாங்க. மக்களுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நான் சொன்ன இந்த வீடியோ, இந்த சினிமா செய்தி, பொங்கல் திரைப்படங்கள் ஒரு பார்வை செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலையா தாராளமாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோலேருந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது இதே மாதிரி ஒரு சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.